எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டாளும் அழகரும் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கா. ஆண்டாளையும் இப்போ ஆண்டாளை பற்றியும் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்லிட்டா. எல்லாரும் விவரம் தெரிஞ்சு நன்னா அழகாக சொன்னால் எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியுமான்னு தெரியாது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பகவானுடைய பெருமையும் ஆண்டாளுடைய பெருமையும் சொல்கிறதுக்கு எல்லாராலையும் 1000 நாக்கு படைச்சாலும் போகாது. அதில் ஒரு துளி சொன்னாலும் அது சொன்னதாகவே பாவனை ஆகிடும். அந்த மாதிரி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடின்னு பேர். அவள் பகவானுக்கு தான் சாத்தின்ற மாலையை சூடி கொடுத்து பகவான் அதை உகந்து ஏற்றுன்றது சூடி கொடுத்த சுடர்கொடி. அந்த சுடர்கொடி வைகுந்த வாழ்வான போகத்தை விட்டுட்டு நம்ம போல சேதனர்கள்லாம் உய்யணும்னுட்டு மானிட அவதாரம் பண்ணி பரமாத்மாவை அடையிறதுக்கு பக்தின்ற சுலபமான வழியை சொல்லி தானும் அதை அனுஷ்டித்து நம்ம போன்றவளையும் அனுஷ்டிக்க பண்ணி பாமாலையும் பகவானுக்கு பூமாலையும் சாத்தி பண்ணிய பக்தி பிரவாகமே நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும். இதில் அர்ச்சாவதார எம்பெருமான்கிட்ட ரொம்ப ஈடுபட்டு இருந்தான். ஏன்னா விபவமோ அந்தர்யாமியோ திருப்பார்கடலோ நாம் போய் பகவானை அனுபவிக்க முடியாது. அர்ச்சாவதார மூர்த்திகளில் தான் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி அந்த அர்ச்சாவதார மூர்த்திகளுடைய அழகலையும் குணத்திலையும் ஈடுபட்டு அவள் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை பற்றி சொல்லி தன்னை ரொம்ப அவளுடைய பெருமைகளை ஈடுபட்டு அதுலேயும் திருமாலிருஞ்சோலை அழகர் இடத்துல தனி ஒரு ஈடுபாடு அவளுக்கு. அந்த அழகரை அடையணும் அப்படின்னுட்டு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அந்த அழகரை அடையிறதுக்கு அவள் நிறைய முயற்சி பண்ணுறா. அந்த அழகரை பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த ஒரு தாபத்தினால ஒரு வண்டுகள் அச்சேதனமான பூக்களையும் மரஞ்செடி கொடிகளையும் அந்த பட்சிகளையும் அதெல்லாம் அந்த அழகரை அடைஞ்சு அந்த மாதிரி இருக்குது. நமக்கு அந்த அழகரை அடைஞ்சிக்கிட்ட இருக்க முடியலையேன்ற ஒரு தாபத்தில் ஒரு பாசுரங்களாக அதன்ற எல்லாரும் ஆண்டாள் பெண் பிள்ளையானத்தினால அந்த அழகர் இடத்துல அப்படி ஒரு மயிர்ந்து ஆசைப்பட்டான்னா ஆழ்வார்கள் எல்லாருமே பெண்பாவம் ஏற்றுண்டு அதால் நம்ம திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் எல்லாரும் பெண்பாவம் ஏற்றுண்டு அவள் மயிலையும் குயிலையும் பட்சிகளையும் அவள் விட்டது சொல்லியே முடியாது. அதில் சொட்ட ஒரு காதல் சொட்ட ஒரு பெருமாளையும் அந்த மாதிரி அவள் பிரார்த்தனை பண்ணுறா. அதுலேயும் நாம் நம்மாழ்வார் பார்த்து சொல்லலாம். திருக்குறுங்குடி எம்பெருமான்கிட்ட அவருக்கு தனி ஒரு நெஞ்சை விட்டு அவர் போகவே இல்லையா. அவர் அந்த மாதிரி ஒரு பாசுரம் பண்ணி அந்த நாயிகா பாவத்தை அனுபவிக்கிறார். எங்கனேயோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் சென்றதன் நெஞ்சமே. அந்த அந்த குறுங்குடி எம்பிரானுடைய அழகை பார்த்துட்டு இவளுடைய மனசு அங்கேயே போயிடுத்தான். அந்த பராங்குஷ நாயகனுடைய தாயார் கேட்குறாளாம், என்ன எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே, நீ என்ன இவ்வளோ அமக்கலம் பண்ணுறியேன்னு, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்னு. அந்த மனசில் அந்த அழகும் அந்த காதலும் மிஞ்சி இருந்தால் அந்த பாசுரங்களும் அந்த பக்தியும் தன்னால் வர்றது. பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கு கேட்கணுமா, அவளுக்கு அழகிற இடத்துல சொல்ல முடியாத அன்புக்கே நம்ம நிறைய பேர் வைப்போம். ஒரு இடத்துல தாயார் தாப்பனார்கிட்ட இருந்தால் மரியாதை கலந்த பாசம் என்னுவோம், கூட பிறந்தவாக்கிட்ட என்ன சகோதர வாஞ்சே என்னுவோம், குழந்தைகள்கிட்ட பாசம் என்னுவோம். இந்த மாதிரி அந்த அன்புக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் ஒருத்தர். இவளுடைய மனசுக்கு பிடிச்ச நாயகனான பகவான் இடத்துல வச்சுருக்கிறதுக்கு காதல், அந்த காதல் மிஞ்சி அந்த பிரகதாபத்தினால அந்த பகவானை நம்ம பிரிஞ்சிருக்குமே, அவனோட நாம் சேர்ந்து அனுபவிக்க முடியலையே அப்படின்ற தாபத்தினால ஒரு பாசுரங்களாக வெளியில் வருது. திருமாலிருஞ்சோலையில் கார்காலம் வந்துவிட்டு நன்ன இதெல்லாம் பூக்கள்லாம் சோலைகளில் பூத்து குலுங்கிறது. வந்தாலே கார்காலம் மழை பெஞ்சாலே நல்லா வண்ணத்து பூச்சிகள்லாம் சிறகடிச்சுட்டு பறக்கும். அந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் அப்படி பறக்கிறதான். சிந்துர செம்பொடி போல் திருமாலிரும் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டியன்று மதுர கொழும் சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்றுய்துங்கோலோ. மகரந்த நின்று அந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் பறக்கிறது அழகரோட கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்தது, சந்தோஷப்படுற மாதிரி இருக்குதான். மந்திரமலையை நட்டு வாசுகியை இதுவாக்கி
அமுதம் கிடைஞ்சு தேவர்களுக்கு கொடுத்தான். அந்த தேவர்களுக்கு கொடுத்த அமுதத்தோட பெண் அமுதத்தையும் ஒன்று எடுத்துட்டான். அப்படியே ஏற்பட்ட அந்த சுந்தரத்தோழனுடைய அழகில் நான் இப்படி சுழற்சியில் போய் மாட்டின்னு இருக்கிறேன். எனக்கு அதில் இதுவே கிடையாதா, இவனோட நான் சேர்ந்து அனுபவிக்கிற நாளே வராதா அப்படின்ற ஒரு தாபம். அடுத்தது அந்த திருமாரஞ்சூர் மலையில் போர்களிர் யானைகள்லாம் அதான்னா அந்த இருக்கிற மலையெல்லாம் அதுகளுக்கு மதம் பிடிச்சி முட்டி முட்டி மோதுமா. அது அப்படியே ஏற்பட்ட அந்த மலையில் இருக்கிற யானைகள்லாம் இருக்கான். முல்லைப்பூக்கள்லாம் பூத்துருக்குதான், படாக்கள் பூக்கள்லாம் கொடியெல்லாம் பறந்து நிறைய பூத்துருக்குதான். அந்த முல்லைப்பூவை பார்த்தோன்னா அழகர் சிரிக்கிற மாதிரி இருக்குதான். அந்த படாக்கள்லாம் நிறைய பூத்து குலுங்கிறத பார்த்து நாங்கள் அந்த மலையில் எப்படி இருந்து அனுபவிக்கிறோம், நீ ஒன்றும் இப்போ இதை அனுபவிக்க முடியாத நீ இருக்கியேன்னு அதுகள்லாம் பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்குதான் அவளுக்கு. அந்த அழகருடைய ஞாபகத்தை அது இது பண்ணுறதுன்னு சொல்கிற காயாமலர்கள், கருவளை பூக்கள் எல்லாமே பகவானுடைய திருநாமத்தை சொல்கிறது. பிராட்டி மகிழ்ந்து விளையாடுற அந்த தோல் மாலைக்கு ஆசைப்பட்டு என் கை வளையலை கூட கொடுத்துட்டேன், அதுவும் போகாத வழக்கு கூட போடுவான் போல இருக்குது வளைய வாங்கிட்டு. இந்த மாதிரி எனக்கு அந்த அனுபவம் இல்லாத போச்சேன்ற எல்லா இதுகளெல்லாம் சொல்கிறா. குயில் மயில் கடைகள் பூக்கள் எல்லாத்தையும் சொல்கிறா. நீங்கள்லாம் அந்த எம்பெருமானுடைய நிறத்தை எப்படி கொண்டு வந்துங்க, அந்த நிறத்தையே எனக்கு காமிச்சு இந்த மாதிரி என் வேதனையை அதிகப்படுத்துகிறவங்களே இங்கே எங்கே கொண்டு வந்துங்க இந்த நிறங்கள் அப்படின்னு அந்த அச்சேதனமான வஸ்து தானே, இதுக்கெல்லாம் என்ன தெரியுன்றது இல்லை அவளுக்கு. அவளுடைய தாபத்தினால எல்லாமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அதெல்லாம் சொல்கிறா. அப்புறம் அந்த வண்டினங்கள்லாம் திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற வண்டினங்கள் எல்லாம் அழகருடைய பேரை சொல்லி அதே நேரத்தில் பாடுறதாகவும், அதில் இருக்கிற செந்தாமரைகள்லாம் அழகருடைய ஞாபகத்தை அந்த திருவடியும் திருமுகத்தையும் அந்த திருக்கண்களையும் ஞாபகப்படுத்துகிறாமல் எனக்கு ஒரு சரண் இல்லாத இப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட அடைக்கல மாறேன், இந்த தாபத்தை எனக்கு கொடுக்காதுங்கோ அப்படின்ற மாதிரி அதில் ஒரு இதுன்ற. அப்புறம் இதெல்லாம் பண்ணி பார்க்குற இந்த பகவானை அடையிறதுக்கு நமக்கு ஏதான ஒரு வழி ஒன்று இதுவோ ஏதான கொடுத்தா, அவனுக்கு திருப்தியாக இருக்கிற வஸ்து ஏதான கொடுத்தா அவன் இப்போ நமக்கு வசப்பட்டு வருவானா, அவனுக்கு என்ன திருப்தியாக இருக்கும், அவன் என்ன அமுது செய்வான் அப்படின்னு யோஜனை பண்ணுறா. அவள் அப்பா தான் பாடி வச்சுட்டு போயிடுறாரு. சென்னலறுப்பு சிறுபருப்பு செய்த அக்காரம் நறுனை பாலால் 12 திருவோணமிட்டேன் பண்டுமி பிள்ளை பரிசறிவன் இன்னும் முகப்பண்ணான் என்று சொல்லி எல்லாமும் விழுங்கிட்டு போந்து நின்றான். அந்த வைத்தனிந்தியும் காய்ந்த பாலும் வடிதையிரும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னே அப்படின்னு கண்ணனுக்கு அந்த வெண்ணையில் இருக்கிற திருவுள்ளத்தையும் அந்த அக்கார வரிசலில் இருக்கிற திருவுள்ளத்தையும் அப்பா பாடியிருக்காரு. நாம் அந்த அக்கார வரிசலை வாயால் நேர்ந்து பறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதிலேயே பால்லையே தளி பண்ணி நல்ல சர்க்கரையை சேர்த்து அழகான வெள்ளத்தையும் சேர்த்து நெய்யும் சேர்த்து அந்த வாயாலேயே நாறு நரும்புழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கை தான் 100 தடாவில் வெண்ணெய் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நேர்ந்து அக்கார வடிசல் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்களோ ரிஷபத்தை போல நடை உள்ள அப்படி ஏற்பட்ட சுந்தரத்தோழனே இதை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு. அதுவும் இல்லாத இத்தனை ஏற்றுண்டியான 100,000 கொடுத்து பின்னுமாலும் செய்வேன், என்னுடைய மனசில் நீ நேர்பட்டையான அப்படின்னு அதையும் சொல்கிற. அதுலேயும் அவளுடைய தாபம் தீரலை. அங்கே சோலையில் இருக்கிற இதெல்லாம் திருமாலிருஞ்சோலை பொழில்களில் இருக்கிற அந்த கொன்ற மரங்கள்லாம் நிறைய பூவை கொட்டியிருக்குதான். அதில் குருவிகள்லாம் என்ன பண்ணுறதான், திருமாலிருஞ்சோலையில் அந்த குருவிகள்லாம் கரிச்சாங்குருவின்னுட்டு அது என்ன பண்ணும், வரிசையாக காத்தால் எழுந்தோம்னா லைன்னா மாலை கோத்த மாதிரி பறக்கும். அது மருன்ற ஒரு ராகத்தை பாடிட்டு பறக்கிறதா. அதெல்லாம் அந்த மாதிரி பாடச்ச அது பகவானுடைய வரவை சொல்லி பாடுற மாதிரி இவளுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதான். அதாவது அந்த துவராபதி எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய இதை சொல்கிறது, காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலினை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றது, அவன் வருவான்னு இந்த மனசுக்கு ஒரு சமாதானம் தெரிகிறது. இந்த பட்சிகள்லாம் சொல்கிறது பட்சி சிகுணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த திருமாலிருஞ்சோலையில் கொன்ற மரங்கள்லாம் நிறைய புஷ்பத்தை கூட கொட்டியிருக்குதான். அந்த கொன்ற புஷ்பங்கள் பகவானுக்கு சாத்துறதில்லை. அந்த மாதிரி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லாத அந்த புஷ்பங்கள் எப்படி கீழே விழுந்துருக்குதோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன். எனக்கு அவனுடைய கைங்கரிய பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்படி கிடைக்கும் தனக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத சொல்கிறாது. கொன்றைகள் மேல் தூங்கும் பொன்மாலைகளோடு உடனாய் தூங்குகின்றேன், பூங்கோள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலைப்பெய்வது என்னான்று கொலோன்றார். ருக்மிணி பிராட்டி சொன்னாலே இப்போ
லெட்டர் எழுதி கொடுத்து அந்த கண்ணபிரானுடைய பெருமைகள் எல்லாம் காதால் கேட்டு அவனுடைய இதெல்லாம் சொல்லி சொல்லி போறவா வரவா சொல்லி அவனிடத்துலையே மையலை கொண்டு அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு எங்கேயும் பண்ணிக்கக்கூடாதுன்ற அவன் அண்ணா வந்து ஆப்போசிட்டாக சிசுபாலனுக்கு பேசி முடிச்சுடுறான். இவளுக்கு அது தாங்கலை. உடனே ஒரு வேதம் வல்லார பிராமணனை கொண்டு அந்த ஒரு எழுதி கொடுக்குறா. புவன சுந்தரா, இங்கே அழகன் சுந்தரத்தோளுடைய புவன சுந்தரா, உன்னுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு கேள்விப்பட்டு நான் உன்னோட இதெல்லாம் வாங்கியிருக்கேன், என்னை ரட்சிக்கணும் நீன்னுட்டு. அப்போ பகவான் வந்து தேர் மேலே ஏறிண்டு வந்து என்ன பண்ணுறாராம், அந்த குண்டினபுரத்து எல்லையில் வரைச்சவே தன் சங்கத்தை ஊதுறாராம். அந்த சங்கத்தை ஊதின உடனே எல்லாருக்கும் வந்து பயம் ஏற்படுறதான். இவன் எங்கடா இப்போ வந்து சேர்ந்தா அந்த கல்யாணம் நடக்க விட்டாதேன்னு மற்றவாளுக்கு இருக்குதான். ருக்மிணியினுடைய மனசில் பாலவாத்த மாதிரி இருக்குதான், கடன் வந்துட்டான் நம்மளை ரட்சிப்பான்னு. அதே மாதிரி இதில் வந்து ராவணனுடைய சிறையில் வந்து சீதா பிராட்டி அவஸ்தைப்பட்டு சிறீ திருவடி வந்து தூது சொல்லி இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து உன்னை மீட்டுண்டு போயிடுவோம், ராமன் வந்துடுவார், கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்லிட்டு போகிறார். ராமன் வரனால எதிர்பார்த்துட்டுருக்கா. ராமன் வந்து இதுக்குள்ளே சேது தாண்டி லங்கைக்கு நுழைஞ்ச உடனே அந்த சார்ங்கம் கோதண்டத்துக்கு நாணயத்துறாராம். அந்த சார்ங்கத்தினுடைய ஓசை கேட்ட உடனே 8 திக்கும் அந்த சார்ங்கத்தினுடைய ஓசை கேட்கறதான். எல்லார் மனசுலையும் இடி விழறதான். சீதையினுடைய மனசில் வந்து சந்தோஷம் தத்துதான். அந்த மாதிரி அந்த ருக்மிணி பிராட்டிக்கு அந்த சங்கோசை எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்ததோ, சீதா பிராட்டிக்கு அந்த வில்லினுடைய வந்து நாணோசை எப்படி கேட்டதோ அந்த மாதிரி எனக்கு நீ பிராப்தமாகணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அதை பிரார்த்திக்கிற. அப்புறம் வந்து அந்த இது சொல்கிற சந்தொடுக்கு அருகிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்திழியும் சிலம்பாருடைய திருமாலிருந்து ஒலை நின்ற சுந்தரனை சுற்பார் குழற்போதை தொகுத்தொட்ட செந்தமிழ் 10 வல்லார் திருமாலடி சேர்வர்களே அப்படின்ற அந்த சிலம்பாருக்கு அவங்க ஏத்தத்தை சொல்கிறா. சந்தோடு இதோட சந்தன கட்டைகளையும் அகிலையும் சுமந்து அந்த சிலம்பார் அப்படி வருமா நூபுர கங்கைன்னு. அந்த நூபுர கங்கைக்கே சொல்கிறது பெருமாளுடைய திருவடி இதுலேருந்து சிலம்பலை பட்டு இருந்ததுன்னு. திருவிக்ரம அவதாரம் எடுத்த போது பிரம்மா வந்து அந்த கமண்டலு ஜலத்தால் பெருமாளுடைய திருவடி அலம்புற சத்தியலோகம் அந்த திருவடி போகிற போது அந்த ஜலமாவது இந்த சிலம்பலையும் பட்டு விடுறதான். எப்படி அந்த திருவடி ஜலம் கங்கையாக பெருகி வந்து உலகத்தில் எல்லாத்தையும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுறதோ அந்த மாதிரி இந்த சிலம்பில் பட்டு சிலம்பாராக பெருகி ஓடி வரதான் அந்த ஜலம். அப்படி ஏற்பட்ட அந்த சிலம்பாறு இருக்கிற அந்த ஸ்தலத்தில் நீ இருந்துட்டு இருக்கிற இந்த சுந்தர தோளான இந்த அழகனை சேர்ந்து என்னோட சேர்ந்துதுன்றவாளுக்கு எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும்.